strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டைல் ஃபியூரியஸ். ஸோ இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஒரு 5 ஐபிஎல் மேட்சை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நான் ஆல்ரெடி ஒரு சில கம்யூனிட்டி போஸ்ட் எல்லாம் போட்டிருக்கேன். நானும் கொஞ்சம் ஒர்க்ல கொஞ்சம் எங்கேஜா இருக்கேன். அதனால பாத்தீங்கன்னா டெய்லி என்னால அந்த ப்ரிவியூ அண்ட் ரிவ்யூ லாங் வீடியோஸ் போட முடியல. ஸோ டைம் பர்மிட் ஆக மாட்டேங்குது, அதான் உண்மையா சொல்லியே ஆகணும். ஸோ அதுக்காக நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா, எவ்ரி வீக்கெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த மண்டே டு ஃப்ரைடே மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணலாம். அண்ட் சேம் டைம் வீக்கெண்ட்ஸ்ல நடக்கிற மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா மண்டே அன்னைக்கு ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்கேன். ஸோ வழக்கம் போல உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா தேவை. ஸோ இந்த வீடியோல நம்ம முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நேத்து நடந்த மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்எச் மேட்ச் 43 அட் சேப்பாக், அதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ அனதர் லாஸ் ஃபார் சிஎஸ்கே, அதாவது சிஎஸ்கே அண்ட் எஸ்ஆர்எச் ரெண்டு டீமும் பாட்டம் ஆஃப் த டேபிள்ல இருக்காங்க. சோ இந்த பாட்டம் ஆஃப் த டேபிள் டீம்ல யார் வின் பண்ண போறாங்க அப்படின்றதா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு. அது எஸ்ஆர்எச் வின் பண்ணிட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், இது வரைக்கும் அவங்க சேப்பாக்ல வின் பண்ணதே கிடையாது. முதல் முறையா வின் பண்ணி ஹிஸ்டரி கிரியேட் பண்ணிருக்காங்க ஐபிஎல்லேயே. சோ நான் என்னோட ப்ரிவியூலேயே சொல்லியிருந்தேன், நான் ஐ ஃபீல் லைக் எஸ்ஆர்எச் தான் அந்த பர்டிகுலர் மேட்சை வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களும் வின் பண்ணாங்க. சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேவோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி பேசுவோம். சிஎஸ்கே தோத்த ரீசன் என்ன இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எங்க கோட்டை விட்டாங்கன்னா ஆஃப்டர் தட் 15 overs. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டெவல் பிரேவிஸ் ஆடிட்டு இருக்கவருக்கும் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பொசிஷன்ல இருந்தாங்க சிஎஸ்கே. மேபி அவங்க ஒரு 175 மினிமம் அடிப்பாங்கன்ற மாதிரி தோணுச்சு. டெவல் பிரேவிஸ் அவுட் ஆனாரு, செம்ம கேட்ச் ஃப்ரம் கமிண்டோ மெண்டிஸ். அதை பத்தி நம்ம டீடைலா பேசுவோம். அதுக்கப்புறம் சிவம் தூபே வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்றேன்னு சொல்லி அவர் அவுட் ஆனாரு. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா கேம் லைட்டா சேஞ்ச் ஆச்சு. பட் ஸ்டில் 15 to 16 overs வந்து பாத்தீங்கன்னா 130 1 over இருந்தாங்க சிஎஸ்கே. They were in a good position to post 170 அட்லீஸ்ட் மினிமம். இன்னைக்கு சிஎஸ்கே ஒரு எக்ஸ்ட்ரா 15 runs அடிச்சிருந்தாங்கன்னா உள்ளுமே கொஞ்சம் எஸ்ஆர்எச்க்கு டஃபா போயிருக்கும், டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் அந்த டைம்ல எம்எஸ் தோனி அண்ட் தீபக் கூடா இருந்தாங்க. தீபக் கூடாவோட செலக்ஷன் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஐப்ரோஸை வந்து ரைஸ் பண்ணுது, கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏன்னா வன்ஷ் பேடி மாதிரி ஒரு டேலண்டட் பிளேயர்லாம் வச்சுக்கிட்டு மறுபடியும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தீபக் கூடா கிட்ட போனது வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா எனக்கு பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூல தோணுச்சுங்க. ஏன்னா திருப்பி தீபக் கூடா போறீங்க? ஏன்னா அவரும் வந்து பாத்தீங்கன்னா 22 of 21 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ஒரு நோ பால்ல ஃபுல் டாஸ்ல ஒரு 6 அடிச்சாரு. மத்தபடி பாத்தீங்கன்னா ஒரு கேம்ல ஒண்ணுமே இல்லைன்றதுதான் நம்ம சொல்லி ஆகணும். எஸ், இது வந்து ஒரு டிபிக்கல் பிளாட் விக்கெட் இல்ல, பட் ஸ்டில் தீபக் கூட கிட்ட அந்த ஒரு T20 ஸ்கில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா லாஸ்ட் ஆயிடுச்சுன்றது இந்த வருஷம் நம்மளால எவிடென்ட்டா பார்க்க முடிஞ்சது. அவருக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு லக்குன்னு தான் சொல்ல முடியும் தவிர, ஆனா சிஎஸ்கேக்கு அது லக்கு இல்லைன்றதான் உண்மையான ஒரு விஷயம். அந்த டைம்ல எம்எஸ் தோனி அண்ட் தீபக் கூடா டெஃபினட்டா பெட்டரா பிளே பண்ணிருக்கணுங்க. இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா கேம் சேஞ்ச் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட். அண்ட் ஐ எக்ஸ்பெக்ட் லாட் ஃப்ரம் எம்எஸ் தோனி. ஏன்னா கரெக்டா ஒரு 5 overs அந்த லான்ச்சிங் பேட்ல வந்து நின்னாரு. ஒரு 2 overs அப்படி பார்த்து ஆடிட்டு அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணுவாரு நினைக்கும் போது பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாத ஒரு ஸ்லோவர் பால் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பாயிண்ட்ல கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆயிட்டாரு. அந்த பால கொஞ்சம் தரையோட ஆடி இருக்கலாம். சரி, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ல வரோம்னா, அந்த மூமெண்ட்ல எம்எஸ் தோனி அண்ட் தீபக் கூடா தள்ளி தள்ளி ஆடி இருந்தா கூட மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 165 170 வந்திருக்குன்றதான் நான் சொல்ல வரேன். சோ எம்எஸ் தோனி அவுட் ஆகும் போதே அப்பவே முடிஞ்சு போச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கோர் வந்து பெருசா போக போறது இல்ல. 154 வந்ததே பெரிய விஷயம் நான் நினைப்பேன். ஏன்னா அந்த டைம்ல ஹர்ஷல் பட்டேல் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டாஸ் எல்லாம் போட்டு எக்ஸ்ட்ரா ரன்ஸ் கொடுத்தாரு. அதனாலதான் 154 சிஎஸ்கே நாள் அடிக்க முடிஞ்சது. சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே எங்க தோத்தாங்கன்னா ஆஃப்டர் தட் டெவல் பிரேவிஸ் விக்கெட் சிவம் துபே தேவையில்லாத ஒரு ஷாட் அடி அவுட் ஆனாரு. அதாவது என்னோட ஒரு கொஸ்டின் என்னன்னா, நல்ல பிளாட் ட்ராக்ல சிவம் துபே டைம் எடுத்து ஒரு நாக் ஆடுறாரு. ஆனா டஃப் கண்டிஷன்ஸ் அசஸ் பண்ணி ஆட மாட்டேங்கிறாரு. எனக்கு அது ஒரே குழப்பமா இருக்கு. அதாவது ஒண்ணு இப்படி விளையாடுறாரு, அதாவது பிளாட் ட்ராக்ல போய் நீ எல்லா பாலும் அடிக்கலாம், பிரச்சனையே கிடையாது, உனக்கு பால் மிடில் ஆகும். ஆனா இந்த மாதிரி 2 பேஸ்ட் விக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் டைம் எடுத்து தான் ஆடணும். ஆனா அவர் அப்படியே குவைட் ஆப்போசிட்டா ஆடுறாரு. அதுக்கப்புறம் எம்எஸ் தோனி அண்ட் கூடா ஷுட் ஹவ் பிளேட் பெட்டர். அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. அதுதான் உண்மையான ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கோர் வராததுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி டூ many எக்ஸ்ட்ராஸ். அந்த எக்ஸ்ட்ராஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா 15 எக்ஸ்ட்ராஸ் போட்டிருக்காங்க சிஎஸ்கே. நீங்க வந்து ஒரு T20 கேம்ல 15 எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் போட்டீங்கன்னா அண்ட் 155 டிஃபெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சத்தியமா முடியாதுங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரைம். 15 எக்ஸ்ட்ராஸ்ன்றது நிஜமாவே கிரைம். பத்திரானா இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனா 100 அஹமத் இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பத்திரானாக்கு வந்து ஃபைட் கொடுக்குறாரு, நான் உன்னை விட அதிகமா வைடு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. தட் வாஸ் மோஸ்ட் டிசப்பாயிண்டிங்கான ஒரு ஃபேஸ் ஆக்சுவலா சிஎஸ்கேக்கு. ஏன்னா அவ்வளோ எக்ஸ்ட்ராஸ் போறது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யுவர் டீம். அது ஒரு பக்கம். அண்ட் எம்எஸ் தோனியோட கேப்டன்ஷிப்பை பத்தி 2 விதமா பிரிக்கலாம். ஃபென்டாஸ்டிக்கா பண்ணாரு. ஆக்சுவலா அவரோட கேப்டன்ஷிப்பும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட் ஆன். பிச்சு கொஞ்சம் அந்த ஹோல்ட் ஆரம்பிக்கிறது, ஸ்பின்னர்ஸ் அசிஸ்ட் பண்ணதுனாலே எம்எஸ் தோனி வேற லெவல்ல பண்ண ஆரம்பிச்சிருவாரு கேப்டன்ஷிப். அந்த மாதிரி தான் சூப்பரா போச்சு. ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா லைக் அபிஷேக் சர்மா சீக்கிரமா அவுட் ஆயிட்டாரு. டிராவிஸ் ஹெட் கொஞ்சம் அப்பதான் ரிதம் குள்ள வந்தாரு, கரெக்டா ஒரு ஃபீல்ட் செட்டிங் எல்லாம் பண்ணாரு. அன்சுல் கம்போஜ் ஒரு விக்கெட் எடுத்தாரு. அண்ட் ஹென்ரி கிளாசன் கூட வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா ஒரு ஃபீல்ட் செட் பண்ணி எல்லா ஆர்க்கும் கவர் பண்ணாரு. ஆக்சுவலா ரொம்ப விஜிலண்டா எம்எஸ் தோனி வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் சூப்பரா அவர் கேப்டன்ஷிப் பண்ணிட்டு இருந்தாரு. எல்லாமே ஓகே. அப்புறமா எதிர்பார்க்காத ஒரு கேப்டன்ஷிப் பிளண்டர் பண்ணாரு எம்எஸ் தோனி. என்னன்னு பாத்தீங்கன்னா சாம் கரனுக்கு ஒரு ஓவர் கொடுக்கறது, தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள்.
ஏன்னா நீ எடுத்திருக்க டீம்ல அவர் எடுத்ததே ஆக்சுவலா தப்புன்னு நான் சொல்லுவேன். புரியுதா உங்களுக்கு? அவரை நீங்க விளையாடி இருக்கவே வேணாம். இந்த கண்டிஷன்ஸ்ல சாம் கரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா எஃபெக்டிவே இல்ல அவரு, டு பி வெரி ஆனஸ்ட். சரி, அவர் எடுத்துட்டீங்க, பேட்டிங்கும் அவர் பெருசா அடிக்கல. சரி, போலிங் ஒரு ஓவர் கொடுக்கறதுல தப்பு இல்ல. அந்த ஒரு ஓவர்லயே கிளியரா தெரிஞ்சிருச்சு. இன்னும் அவர் வந்து பாத்தீங்கன்னா எதுவும் சேஞ்ச் பண்ணிக்கல அவரோட போலிங்ல. பூவர் பால்ஸ் போடுறாரு, அவுட் சைட் லெக் ஸ்டம்ப்ல ஷார்ட் பால், புரியுதா உங்களுக்கு? இல்லைன்னா ஹாஃப் வாலி, அதான் போறாருன்னு தெரிஞ்சிருச்சு. அப்பதான் ஜடேஜா வந்து ஒரு விக்கெட் எடுத்தாரு. புரியுதா உங்களுக்கு? இமிடியேட்டா 150 மாதிரி ஒரு போலர் எடுத்துட்டு வந்து கொஞ்சம் ப்ரெஷர் போடுறதுக்கு பதில் திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா சாம் கரனுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. அந்த ஓவர்ல கிட்டத்தட்ட ஐ திங்க் சோ 13-14 ரன்ஸ் வந்துச்சு. அப்படியே மொமெண்டம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எச் பக்கம் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அது ஒரு கேம் சேஞ்சிங் மூவ்மெண்ட். அவ்வளவு நேரம் செம்மையா கேப்டன் பண்ண MS தோனி வந்து பாத்தீங்கன்னா அந்த மூவ் எடுத்தாரு பாத்தீங்களா, சாம் கரனுக்கு 2வது ஓவர் கொடுக்கணும்னு. அது தேவையே இல்லைங்க. அதுக்கு நீங்க அன்ஷுல் கம்போஜுக்கு ஒரு 4வது ஓவர் கூட எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கலாம் அந்த டைம்ல. ஏன்னா அவருக்கு ஒரு ஓவர் பேலன்ஸ் இருக்கு. இல்ல ஒரு கலீல் அஹ்மத் கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவங்க விக்கெட் டேக்கர்ஸ், மேபி அந்த ஒரு பவுண்டரி கொடுத்துருக்கலாம். ஆனா இமீடியட்டா அவங்க விக்கெட் எடுப்பாங்க. அவங்க கம்போஜும் சரி கலீல் அஹ்மதுக்கும் சரி அந்த ஒரு விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்கு. அவங்களோட ஒரு ஓவர் எண்ட் ஆஃப் தி டே வேஸ்ட் தானங்க ஆச்சு. சோ நீங்க அவங்களுக்காவது கொடுத்துருக்கலாம், யாராவது ஒருத்தருக்கு ஒரு ஓவர் கொடுத்துருக்கலாம். இங்கதான் எனக்கு MS தோனியோட கேப்டன்ஷிப்ல கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. இதெல்லாம் வந்து கேம் சேஞ்சிங் மூமெண்ட்ஸ். புரியுதா உங்களுக்கு? சோ இதெல்லாம் தான் மேஜரா ஆக்சுவலா CSK வந்து தோத்த ரீசன்ஸ். ஓகேங்களா? முதல்ல வந்து MS தோனி அண்ட் ஹூடாவோட அந்த பார்ட்னர்ஷிப் டெவலப் ஆயிருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டூ many எக்ஸ்ட்ராஸ். அண்ட் அதுக்கப்புறம் டெஃபினட்டா அந்த சாம் கரனோட 2 overs வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸ் ஆக்சுவலா உண்டாக்குச்சு. அதுல ஃபர்ஸ்ட் ஓவர் போனா போட்டோம், செகண்ட் ஓவர் கண்டிப்பா MS தோனி கொடுத்துருக்க கூடாது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் SRH பத்தி நம்ம பேசுவோம். SRH வின் பண்ண ரீசன் என்ன? கண்டிப்பா அவங்களோட போலிங்க்கு நம்ம ஹியூஜ் கிரெடிட் கொடுத்தாங்க. ஹர்ஷல் பட்டேல் ஃபேண்டாஸ்டிக்கா போட்டு 4 விக்கெட் எடுத்தாரு. பேட் கமின்ஸ் எப்படி ஹர்ஷல் பட்டேல யூஸ் பண்ணாருன்னா ஒரு ஃபேஸ் பை ஃபேஸ் யூஸ் பண்ணாரு. சும்மா வெறும் டெத்ல மட்டும், இப்ப எப்படி 10 ரன் CSKக்கு வெறும் டெத்ல மட்டும் போடுறாரோ அந்த மாதிரி இல்லாம இனிஷியலா ஒரு ஃபியூ ஓவர்ஸ் கொடுத்தாரு, டெத்ல சில ஓவர்ஸ் கொடுத்தாரு. சோ அதனால பாத்தீங்கன்னா ஒரு ரிதம்லயே இருந்த மாதிரி தோணுச்சு ஹர்ஷல் பட்டேல். அண்ட் அட் த சேம் டைம் இந்த மேட்ச்லயே ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர் கமிந்து மெண்டிஸ்ங்க. எஸ், ஒரு பக்கம் ஹர்ஷல் பட்டேல் வந்து பாத்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்கலாம். ஆனா கேம் சேஞ்சரே வந்து கமிந்து மெண்டிஸ் தாங்க. அவர் எடுத்த அந்த கேட்ச் ஆஃப் பிரெவிஸ், ஐ திங்க் தட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேட்ச் ஆஃப் திஸ் IPL சீசன்ல. டவுட்டே கிடையாது. ஏதோ சூப்பர்மேன் பறந்து கேட்ச் எடுக்கிற மாதிரி தெரிஞ்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரெவிஸ் அதை பிளாட்டா ராக்கெட் மாதிரி விட்டாரு. ஏதோ ஒரு சிப் பண்ணியிருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க பால் அப்படி எடுத்துருக்கலாம் டைவ் அடிச்சு. ஆனா பால் அந்த அளவுக்கு பிளாட்டா போகுது. மிட் ஆஃப்ல லாங் ஆஃப்ல சான்ஸே கிடையாதுங்க. அந்த கேட்ச் தான் டோட்டலா கேமே சேஞ்ச் பண்ணிடுச்சு. பிளஸ் அவரோட போலிங்குமே அவர்கிட்ட அந்த ஒரு சூப்பர் ஸ்கில் இருக்கு. ஓகே, ஹி கேன் போல் ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின், ஆல்சோ லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின். ஸோ பேட்ஸ்மேனுக்கு ஏற்ற மாதிரி அதுவும் அட்ஜஸ்ட் பண்ணி சூப்பரா போடுறாரு. அதுக்கேற்ற மாதிரி ஜடேஜா விக்கெட் எடுத்தாரு, நல்லா டைட்டாவும் போட்டாரு. அண்ட் பேட்டிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா விளாண்டாரு. 30 odd runs நாட் அவுட். அவரோட நாக் வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருந்தது. ஏன்னா இந்த கண்டிஷன்ஸ்ல நீங்க வந்து கத்தி ஆடக்கூடாது, சுத்தக்கூடாது. சுத்துனீங்கன்னா அவுட். ஆனா அந்த கவர் டிரைவ், அந்த அழகா அந்த ஸ்வீப் ஆடுறது ஸ்கொயர் லெக்ல, அந்த பாலை வந்து கடைசி வரைக்கும் பாட்டு மீட் பண்றது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் ஆக்சுவலா தேவைப்பட்டாங்க SRHக்கு. கரெக்டா கமிந்து மெண்டிஸ் வந்து அதை ப்ரொவைட் பண்ணாருன்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல கேம் சேஞ்சர் வந்து கமிந்து மெண்டிஸ் தாங்க. அது எந்த டவுட்டுமே இல்லை. பேட் கமின்ஸ் கேப்டன்ஷிப்பும் நல்லா இருந்துச்சு. கரெக்டா போலர்ஸ் ரொட்டேட் பண்ணாரு. ஸோ ஷமிக்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெத்ல கொடுக்கல, நியூ பால்ல கொடுத்தாரு, ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் எடுத்தாரு. ஸோ அதனால SRH வந்து பாத்தீங்கன்னா மற்ற டீம்ஸோட ஸ்ட்ரகிள் ஆகலாம். ஆனா CSKவோட அவங்களோட அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும்ன்றது எனக்கு தோணுச்சு. ஏன்னா CSK ஆல்ரெடி டவுன் அண்ட் அவுட். அவங்களே வந்து பாத்தீங்கன்னா பிளேயிங் 11 என்ன விளையாடுறதுன்னு தெரியாம இருக்காங்க, ஸ்ட்ராட்டஜி என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க போது இந்த டீமோட SRHனால வின் பண்ண முடியுன்றதுனால தான் நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தைரியமா ரிவ்யூல சொன்னேன். SRHோட ஸ்ட்ராட்டஜி CSKவோட ஒர்க் அவுட் ஆகும்ன்றது சொன்னேன். அதுதான் எக்ஸாக்ட்லி ஆச்சு. ஸோ இதெல்லாம் மேஜர் ரீசன்ஸ். ஹர்ஷல் பட்டேலோட 4 விக்கெட்ஸ் ஆஸ் வெல் அஸ் வந்து பாத்தீங்கன்னா கமிந்து மெண்டிஸோட ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ், அதுதான் மேஜர் ரீசன். அட் த சேம் டைம் நம்ம இஷான் கிஷனோட அந்த ஒரு சூப்பர் கான்ட்ரிபியூஷன், 44 of 33 balls, அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா டோட்டலா அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்து வராரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 100 அடிச்சாரு, அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் அடிக்கல. இந்த மேட்ச்ல அந்த க்ரூஷியல் 44 வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். ஓகேங்களா, SRH வின் பண்ண. சரி, CSK கிட்ட இருந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சொல்லுங்க ப்ரோ. அப்படின்னா CSK தோக்குறது இந்த சீசன்ல நம்மளுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஓகேங்களா, ஆனா இந்த மேட்ச்ல சில பாசிட்டிவ்ஸ் இருக்கு. போன மேட்ச்ல CSKக்கு பெருசா பாசிட்டிவ்ஸ் இல்ல, ஆனா இந்த மேட்ச்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆயுஷ் மாத்தரே போன மேட்ச்ல வேணா அந்த ஒரு பாசிட்டிவ் வேணா சொல்லலாம். ஆயுஷ் மாத்தரே ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு டெபியூல. அதே மாதிரி இந்த மேட்ச்ல ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு. ஆனா இன்னொரு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பிரெவிஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் செலக்ட் பண்ணும் போதே நம்மளுக்கு தெரியும் இஸ் வெரி குட் பிளேயர். ஏன்னா நம்ம வந்து எல்லா கிரிக்கெட்டும் ஃபாலோ பண்றோம். SIT20ல அந்த அளவுக்கு சூப்பரா அவர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா அவருக்கு எப்படா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பீங்க, எடுத்துட்டீங்க. நம்ம லாஸ்ட் மேட்சே ஆடி இருக்கணும், பட் ஆடல. பட் இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே பாத்தீங்கன்னா he has proved himself. ஓகே, 4 6 வேற லெவல். CSKக்கு இந்த மாதிரி ஒரு பிளேயர் கண்டிப்பா தேவை. எப்போ நீங்க டாப் 4ல டாப் 5ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த பொசிஷன்ல வந்து ஒரு CSK பிளேயர் வந்து 3-4 6 அடிச்சிருக்காங்க, யாருமே கிடையாது. சோ கண்டிப்பா பிரெவிஸ் அந்த ஒரு ஆப்ஷனை கொடுக்குறாரு. சோ இவரெல்லாம் ஃபியூச்சர் ஆஃப் CSK, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. சின்ன பையன், நல்ல டேலண்ட் இருக்கு. he can bowl some spin also 1 or 2 overs. சோ இவரெல்லாம் வச்சு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஒரு நல்ல ஒரு பிளேயிங் 11 உருவாக்கலாம் CSK, அவ்வளவு சொல்ல முடியும். பிளஸ் இன்னும் ஒரு 5 மேட்சஸ் இருக்கு. ஸ்டில் பிரெவிஸ் கேன் ப்ரூவ் ஹிம்செல்ஃப். அந்த செட்டில் ஆகிற அளவுக்கு அவங்களுக்கு டைம் இருக்கு. ஏன்னா அவங்க மேல இப்ப இதுக்கு மேல பெருசா பிரஷர் இல்ல. இதுக்கு மேல CSK வந்து பாத்தீங்கன்னா டாப் 4 குவாலிஃபை ஆகுமான்றது கிடையாது. ஏன்னா தேர் ஆல்ரெடி அவுட். அப்படின்னும் போது அந்த பிரஷர் இல்லைன்னும் போது
டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா he can come and settle. ஸோ பிரெவிஸ் ஒரு மிகப்பெரிய பிளஸ். அண்ட் சிஎஸ்கேவோட ஃபைட் எனக்கு பிடிச்சிருந்தது. 155 தான் அடிச்சிருந்தாங்க. எஸ் சேசிங் வாஸ் டிஃபிகல்ட், டியூ இருந்தது, பட் அந்த போலர்ஸ் ஃபைட் கொடுத்தாங்க. அதாவது இட் வாஸ் நாட் கேக் வாக் ஃபார் எஸ்ஆர்ஹெச். அது வேணா ஒரு சின்ன கிரெடிட் கொடுக்கலாம். சிஎஸ்கே ஃபீல்டிங் நல்லா இருந்தது, எந்த கேச்சஸும் விடல. கிரவுண்ட் ஃபீல்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்ணாங்க. ஸோ சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இந்த மேட்ச்ல இருந்தது. ஸோ நம்ம வந்து எந்நேரமும் சிஎஸ்கே பத்தி நெகட்டிவா பேசிட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் அவங்க பண்ண சில பாசிட்டிவ்ஸும் பேசலாமேன்றதுக்கு தான் பாத்தீங்கன்னா நான் ஃபியூ பாசிட்டிவ்ஸ் சொன்னேன். பாசிட்டிவ்ஸ் இருந்ததுனால தான் நான் சொல்றேன், இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். லைக் லாஸ்ட் மேட்ச் அண்ட் எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் தே வில் பி ஹாப்பி. பா ஏதோ ஒரு கிளிமர் ஆஃப் ஹோப், இன்னும் ஒரு 5 மேட்ச் இருக்கு, 5 மேட்ச் வின் பண்ணா போகும். அந்த ஹோப் தானங்க எல்லாமே. அவங்க வின் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்றதுலாம் எனக்கு தெரியாது, பட் அட்லீஸ்ட் அந்த ஒரு ஹோப். அதாவது அவுட் ஆஃப் ஃபார்ம் பிளேயர்ஸ் இந்த மேட்ச்ல கரெக்டா வந்தாங்க. அது சிஎஸ்கே ஓட வருவாங்கன்றது நமக்கு நல்லா தெரியும். இருந்தாலுமே தட்ஸ் a big plus for எஸ்ஆர்ஹெச். ஸ்டில் அவங்களோட பேட்டிங் ஒரு கன்சர்ன் இருக்குங்க. கொஞ்சம் இந்த மாதிரி 2 பேஸ்ட் விக்கெட்ல கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. மற்ற டீம்ஸோட கொஞ்சம் கஷ்டப்பட வாய்ப்புகள் இருக்கு. அவங்க விளையாட போற ரிமைனிங் மேட்சஸ்லாம் டஃப்பான டீம்ஸ். எனவே ஆல் தி பெஸ்ட் ஃபார் எஸ்ஆர்ஹெச். அந்த 5 மேட்சஸ்ல 5 வின் பண்ணி லைக் லாஸ்ட் டைம் ஆர்சிபி மாதிரி போவாங்களா, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வில் பி டிசப்பாயிண்டட், பட் இந்த மேட்ச் நிறைய பாசிட்டிவ்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா we will discuss about GT's பெர்ஃபார்மன்ஸ். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மண்டே மேட்ச்ல கேகேஆர் வந்து சாலிடா 39 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணாங்க. ஸோ குஜராத் டைட்டன்ஸ் இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா they are simply proving that எபர் எங்களோட டெம்ப்ளேட் வெரி சிம்பிள். எங்க டாப் 3 எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பேஸை செட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி டீமும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனா ஒரு 200, 180, எங்களுக்கு அந்த 220, 230 மாதிரி ஸ்கோர்லாம் வேணாம். 190, ஈவன் 185 மேல கூட வந்து பாத்தீங்கன்னா ஜிடினால அந்த ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ண முடியும். ஈவன் தோ தட் இஸ் a பேட்டிங் ட்ராக், பிகாஸ் அவங்க கிட்ட நல்ல ஒரு போலிங் அட்டாக் இருக்கு. அவங்களோட ஸ்பின் அட்டாக் எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ரஷீத் கான், அண்ட் நல்ல ஒரு யங் சென்சேஷன் வந்து சாய் கிஷோர் இருக்காரு. புரியுது அவங்களுக்கு. அண்ட் சேம் டைம் அவங்க ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா போட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா ஷோயிங் இஸ் கன்சிஸ்டன்சி டு சம் லெவல். ஒரு பக்கம் சிராஜும் நியூ பால்ல ஃபேண்டாஸ்டிக்கா போட்டுட்டு இருக்காரு. இன் ஸ்பைட் ஆஃப் ரபடா நாட் பிளேயிங், அவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எப்ப திரும்பி வருவான்னு தெரியல. அவர் இல்லாம இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ ரபடா வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த அவங்க இந்த டாப் 4 ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் மேபி டாப் 2 கூட போக சான்சஸ் இருக்கு ஜிடி. அந்த மாதிரி குவாலிஃபைஸ் அப்போ கரெக்டா ரபடா வருவார் போல இருக்கு. இன்னுமே இந்த டீம் ஸ்ட்ராங் ஆகும்ன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா ஆல்ரெடி 2 ஃபாரினர் வச்சு தான் விளையாடுறாங்க. So GT are really doing well, and once again சுப்மன் கில் ஒரு ஃபேண்டாஸ்டிக் நாக் விளையாடுறாரு. ஸோ சாய் சுதர்ஷன் அவரோட கன்சிஸ்டன்சியை காமிக்கிறாரு. நிஜமாவே வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் இப்போ இருக்கிற மிஸ்டர் கிரிக்கெட் இன் ஐபிஎல் கண்டிப்பா சொல்லி. ஆனா சுரேஷ் ரெய்னாக்கு அப்புறம் எனக்கு இமீடியட்டா மைண்ட்ல வருது சாய் சுதர்ஷன் தான். ஸோ நிஜமாவே ஜிடி ஆன ரோல் கண்டிப்பா அவங்க டாப் 2ல முடிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்களும் ஒரு ரோல்ல இருக்காங்க. சூப்பரா விளையாடி கம்ஃபர்டபுளா வின் பண்ணாங்க அகைன்ஸ்ட் எல்எஸ்ஜி. கேஎல் ராகுலோட ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல பயங்கரமா ஹெல்ப் ஆகுது டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு. அவர் பம்ப்டப்பா விளையாடுறாரு. அபிஷேக் போரல் அவர் ரீடைன் பண்ணதுக்கு அவரோட ஒர்த்தை காமிக்கிறாரு. ஸோ தே ஆர் ஆல்சோ லுக்கிங் செட்டில் லைன். நம்மளால ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபேக் டுப்ளிசிஸ் இல்ல, ஓகே, இன்ஜுரி கன்சர்னால அவர் விளையாட முடியல. அதே மாதிரி நட்ராஜன் அவ்வளவு வேலை கொடுத்து எடுத்தாங்க. இந்த மாதிரி நல்ல பிளேயர்ஸே விளையாடாமே இருக்கிற பிளேயர்ஸே வச்சு வந்து பாத்தீங்கன்னா அவங்க டாமினேட் பண்றாங்க. நிஜமாவே அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அக்சர் பட்டேலோட கேப்டன்ஷிப்பா இருக்கட்டும், அவர் வந்து பேட்டிங்ல ஃப்ரண்ட்ல வந்து கன்சிஸ்டன்டா கேமியோஸ் ஆடுறதா இருக்கட்டும். சில மேட்சஸ்ல அவரே வந்து பாத்தீங்கன்னா அண்டர் யூட்டிலைஸ் பண்ணியிருந்தார் போலிங்ல. பட் ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்ல அகைன்ஸ்ட் எல்எஸ்ஜி 4 overs அவரே டாப்ல வந்து போட்டாரு. ஸோ அதனால அக்சர் பட்டேல் அஸ் அ பிளேயராகவும் அஸ் அ கேப்டனாகவும் வந்து பயங்கரமா டெவலப் ஆகிறத பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ டிசி ஆல்சோ ஆர் ரியலி லுக்கிங் குட் தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எம்ஐ எஸ்ஆர்ஹெச் வந்து தோக்கடிச்சாங்க. உங்களுக்கே தெரியும் எஸ்ஆர்ஹெச் இப்ப சிஎஸ்கே வின் பண்ணிருக்கலாம், பட் லாஸ்ட் மேட்ச் had a very bad game. இஷான் கிஷனோட அந்த விக்கெட்லாம் ரொம்ப வியர்டா தெரிஞ்சது. அதுக்குள்ள ரொம்ப ஆழமா போக நான் விரும்பல. பட் மும்பையும் பாத்தீங்கன்னா கரெக்டான டைம்ல செமையா வராங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டாப்ல போயிட்டாங்க. I think they are in 4th or 5th பொசிஷன் இப்போ. பட் ஸ்டில் இன்னொரு மேட்ச் வின் பண்ணாங்கன்னா ஒண்ணுமே மேல போயிடுவாங்க. அவங்க வந்து ஒரு ஃபியரை உண்டாக்குறாங்க டாப்ல இருக்க டீம்ஸ்க்கு. ஏன்னா எம்ஐ மாதிரி ஒரு டீம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அந்த வின்னிங் ஃப்ளோ வந்துட்டாங்கன்னா அவங்க ஸ்டாப் பண்றது ரொம்ப கஷ்டம். பிளஸ் பும்ரா வந்ததுக்கு அப்புறம் அந்த டீமே பக்காவா செட் ஆயிடுச்சு. ஹர்திக் பாண்டியோட கேப்டன்ஷிப்பும் பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஒரு பர்டிகுலர் டோர்னமெண்ட்ல ஸ்டார்டிங்ல கம்பேர் பண்ணும்போது. ஸோ அவங்க போலிங்கும் செட்டில்டா இருக்கு. போல்ட், பும்ரா அண்ட் தீபக் சார் நியூ பால்ல ஃபென்டாஸ்டிக்கா போடுறாரு. சாண்ட்னர் எல்லா மேட்சும் எக்கனாமிக்கலா போடுறாரு. போலிங்கும் சரி, பேட்டிங்கும் சரி, கடப்பார பேட்டிங் எல்லாமே பக்கா செட் ஆயிடுச்சு. கரெக்டா ஹிட்மேனும் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணிட்டாரு. சிஎஸ்கேவோட எப்படி ஒரு நாக் விளையாடினாரோ அந்த ஃபார்ம் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டாருன்னு தான் சொல்ல முடியும் அகைன்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச். ஆல் திங்ஸ் ஆர் கோயிங் குட் ஃபார் எம்ஐ. கண்டிப்பா இனிமேட் வர மேட்ச்லாம் சரவெடின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச் ஆர்சிபி வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரில்லிங் மேட்ச் வின் பண்ணாங்க ஆர்ஆரோட. அதோட முக்கியமா அவங்க ஹோம்ல வின் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்க ஹோம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல தே ஹேவ் 100% லாஸ் ரெக்கார்ட். ஓகே, அவையில தே ஹேவ் 100% வின் ரெக்கார்ட். இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அவங்க ஹோம்ல கண்டிப்பா ஒரு மேட்ச் வின் பண்ணுவாங்க. வின் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து அன்ஸ்டாப்பபிளா இருப்பாங்கன்னு. எக்ஸாக்ட்லி அப்படிதான் இருக்காங்க. சி அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி 2009 ஃபைனல் வந்திருக்கலாம், 11 ஃபைனல் வந்திருக்கலாம், ஈவன் 2016 they had a very good season. அந்த டைம்ல 973 ரன்ஸ் அடிச்சிருந்தார் விராட் கோலி. அதெல்லாம் சூப்பர் சீசன். ஆனா இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா நிஜமாவே they have great opportunity. லாஸ்ட் இயர் 7 வின் பண்ணி வந்திருக்கலாம். ஆனா அந்த போலிங் லைனப்ல சில கன்சர்ன்ஸ் இருந்தது. அதனாலதான் எலிமினேட்டர்ல தோத்துட்டாங்க. இந்த முறை ஏசல்வுட் ஒரு பக்கம் புவனேஸ்வர் குமார் கன்னு மாதிரி இருக்காங்க. என்ன மாதிரி போட்டாரு பாருங்க ஏசல்வுட் அகைன்ஸ்ட் ஆர்ஆர். அந்த பெனால்டி மேட் ஓவர்ல ஒரு ரன் கொடுத்தாருங்க. 12 balls 18 runs to win.
RR காமெடி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம், அவங்க எப்பவும் போல பண்றதுதான். ஆனா எப்படி பாத்துக்கோங்க RCB வந்து டெவலப் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க போலிங் லைனப் வச்சுக்கிட்டு. சோ ஏசலூட் ஒரு மிகப்பெரிய பிளஸ். என்னதான் புவனேஸ்வர் குமார் அந்த ஒரு ஓவர் 20 ரன் கொடுத்தாலுமே அவருமே ஒரு பிளஸ் தான் இந்த சீசன்ல. சோ கண்டிப்பா RCB ஆர் கோயிங் இன் ரைட் வே. ஏன்னா விராட் கோலி நல்ல டைம்ல ஃபார்ம் அவரும் பிடிச்சிட்டாரு, கன்சிஸ்டன்டா அடிக்கிறாரு. சால்ட் ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாருன்னா இன்னுமே பெட்டரா இருக்கும். மேபி ரஜத் படித்தார் லைட்டா கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல போன மாதிரி இருக்கு. பட் ஸ்டில் படிக்கல் நம்பர் 3ல வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு ஒரு மேட்ச் வினிங் கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காரு லாஸ்ட் 3-4 மேட்சஸா. சோ எல்லாமே பக்கா வந்து அமைதுங்க RCBக்கு. இது இந்த டோர்னமெண்ட் தான் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஒரு பர்டிகுலர் IPL அடிப்பாங்களா வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். அண்ட் கண்டிப்பா RRலாம் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் இல்லாத RR பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா ரியான் பராகோட கேப்டன்ஷிப்பும் நிறைய கொஸ்டினபிளா இருக்கு. கையில இருக்கிற மேட்ச 3 மேட்சுமே கோட் அவுட்டாங்க. 6 balls 9 runs 2 மேட்ச கோட் அவுட்டாங்க. 12 balls 18 runs. ஹெட்மேர் ரீடைன் பண்ணதுக்கு ஒரு யூஸ் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவர் பினிஷ் பண்ண மாட்டேங்கிறாரு. த்ரூ டைம் பயங்கரமா எடுத்துக்கிறாரு, பால் நிறைய சாப்பிடுறாரு. T20 கிரிக்கெட்ல அப்படி நீங்க விளையாட முடியாது. என்னதான் லாஸ்ட் மேட்ச் அவர் வந்து அதுக்கப்புறம் காம்பன்சேட் பண்ணாலுமே he should have played better. ஜெய்ஸ்வால் பயங்கரமா தெரியுறாரு, செம்மையா விளையாடுறாரு. ஆனா அவருமே கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து கொஞ்சம் ஸ்டே பண்ணாருன்னா வின் பண்ணலாம். ஏன்னா அவர்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். ஜஸ்ட் ஒரு நீங்க வந்து ஒரு 70-60 ஒரு 49 ஒரு கேமியா மட்டும் ஆடிட்டு போயிட முடியாது. உங்களை நம்பி தான் இந்த டீமே இருக்குன்னும் போது இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்ன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. எனிவே RR CSK எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல எப்படி அவங்க கம்பேக் கொடுப்பாங்கன்றது, கம்பேக் இந்த சென்ஸ் இதுக்கப்புறம் எத்தனை மேட்சஸ் வின் பண்ணுவாங்கலாம் தெரியாது. SRH and KKR மட்டும் ஒரு கிளிமர் ஆஃப் ஹோப் தான் இருக்கு. அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஏன்னா டாப் 6 டீம்ஸ் கண்ணு மாதிரி நிக்கிறாங்க. LSG எல்லாம் போன மேட்ச் தோத்தா கூட ஸ்டில் தே ஹேவ் சம் 10 points. அதனால அதை வச்சு அவங்க ஃபைட் பண்ணலாம் இன்னொரு மேட்ச் வின் பண்ணா. சோ IPL பயங்கரமா சூடு பிடிக்குது. சோ யார் அந்த டாப் 4 குவாலிஃபை ஆக போறாங்க அண்ட் டாப் 2ல முடிக்க போறாங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா லோவர் அதாவது பாட்டம் ஆஃப் த டேபிள் இருக்க டீம் தே கேன் பி a spoilers. பெரிய பெரிய டீம் அடிக்கும் போது என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் சேராது, வேற ஒரு டீம் வந்து வின் பண்ணி மேல ஏறுவாங்க. சோ அதனால இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா CSK ஆர் லைக் RR ஈவன் SRH KKR கூட எடுத்துக்கோங்களேன், அவங்களுக்கு கிளிமரா ஹோப் இருக்கு. இல்லனாலும் அவங்க வந்து வின் பண்ண பாத்தீங்கன்னா டாப்ல இருக்க டீம் லைட்டா அப்படியே கீழே இறங்கிட்டே வருவாங்க. சோ அந்த மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இந்த IPL வந்து பாத்தீங்கன்னா என்டர்டெய்னிங்கா இருக்கணும். கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா யார் அது டாப் 4 போவா, யாரு டாப் 2 போனான்ற மாதிரி தான் இருக்கணும்ன்றது நான் நினைக்கிறேன். சோ ஐம் எக்ஸ்பெக்டிங் சம் லோவர் டீம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வின் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நல்லா இருக்கும் அகைன்ஸ்ட் டாப் டீம்ஸ்னு. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கைஸ். சோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க. என்னால முடிஞ்சு ஓவரால் நான் கவர் பண்ணிருப்பேன். சோ இந்த வீக்கெண்ட்ல நடக்கிற இந்த 3 மேட்ச் நடக்கும்ல, சாட்டர்டே இன்னைக்கு ஒரு மேட்ச் அண்ட் நாளைக்கு 2 மேட்ச், இதை பத்தி நான் மண்டே அன்னைக்கு கிளியரா ஒரு வீடியோ போடுறேன். சோ என்ன சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். ஏன்னா என்னால ரெகுலரா வீடியோஸ் போட முடியல, கிடைக்கிற டைம்ல டெஃபினட்டா வந்து வீடியோஸ் போட்டு என்னோட இன்புட்ஸை கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? சோ இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென்